அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் குரு சந்திர யோகம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சந்திரன் குரு சேர்ந்திருந்தால் அல்லது குரு சந்திரன் சமசப்தம 7ஆம் பார்வையில் ஒருவர் பார்த்து கொண்டாலோ, மேலும் குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 என்ற ஸ்தானத்தில் ஒருவருக்கொருவர் நின்றாலும் இந்த குரு சந்திர யோகம் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருந்தால் என்ன நடக்கும், உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் புலிப்பாணி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். அதன் பின்பு அதன் விளக்கத்தை பார்ப்போம். கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன், குமரனுக்கு குரு சந்திர பலனை கேளு, சீரப்பா செம்பொன்னும் மனையும் கிட்டும், செனித்ததொரு மனதினிலே தெய்வம் காக்கும், கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும், கூலயத்தில் பேர் விளங்கோன் கடாச்சம் உள்ளோன், ஆரப்பா அத்தளத்தோன் மறைந்தாயானால் அப்பலனை அறையாதே புவியோருக்கே என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். அதாவது குரு சந்திர யோகம் இருந்தால் நல்ல பண வசதியுடன் வாழ்வான் என்றும், பொன்னாவரண சேர்க்கை அதிகம் பெறுவான் என்றும், நல்ல மனை கட்டுவான் என்றும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். மேலும் அவன் வீட்டை தெய்வம் காக்கும் என்றும், அதாவது இந்த குரு சந்திர யோகம் இருந்தால், ஒருவர் ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருந்தால் அவர்களது வீட்டில் தெய்வம் வாழும். மேலும் பெண்களால் குரு சந்திர யோகம் உள்ளவர்களுக்கு பொருள் சேரும் என்றும், இந்த புவியில் நல்ல புகழ் பெற்று வாழ்வான் என்றும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். இது எல்லாம் இந்த குரு சந்திர யோகம் இருந்தால் ஒருவர் வாழ்வில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில நபர்கள் கூறுவார்கள், எனக்கு குரு சந்திர யோகம் இருக்கிறது, ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை, எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் உண்டாகவில்லை என்று கூறுவார்கள். அதற்கும் புலிப்பாணி சித்தர் விளக்கத்தை கூறுகிறார். அதாவது குரு சந்திர யோகம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த குருவும் சந்திரனும் நன்கு வலிமையோடு இருக்க வேண்டும். அதாவது குரு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நன்மை, அல்லது அந்த குரு சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமையோடு இருக்க வேண்டும். இந்த குரு சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமை இழந்தால் குரு சந்திர யோகத்தால் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. நான் இப்பொழுது கூறிய அதிர்ஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு உண்டாகாது. எனவே குரு சந்திர யோகம் இருந்தால் மட்டும் போதாது, குருவுக்கும் சந்திரனுக்கும் வீடு கொடுத்த கிரகமும் வலிமை பெற்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். இல்லையெனில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகாது. நன்றி, வணக்கம்.